அனைவருக்கும் வணக்கம். 30 நாளில் ஆங்கிலம் அந்த தலைப்பில் முதல் நாளுக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 30 நாளில் ஆங்கிலம் இதோடைய கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் பற்றி ஒரு டைம் தெளிவாக சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. கரிக்குலம் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டோடனே நம்மளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது முக்கியமாக டெக்ஸ்ட் புக் ரெடி பண்ணுறவங்களுடைய ஞாபகம் தான் நமக்கு வரும். ஸோ அந்த டெக்ஸ்ட் புக் ரெடி பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை இருக்கிற பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th போக போக அந்த நாலேஜ் ஆகட்டும், ஸ்கில் ஆகட்டும், கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. சேம் அதே மெத்தட் தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் இந்த 3 ஸ்டாண்டர்டில் இருக்கிற முக்கியமான வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வார்த்தைகள், அந்த பேசிக் வார்த்தைகள், அதுலேருந்து பேசிக் சென்டென்சஸ் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் அழகாக ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க இல்லைங்களா, த சடன் டெவலப்மெண்ட் மே காஸ் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திடீர்னு டெவலப் ஆகிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு டேஞ்சரில் போய் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பயுமே ஒரு டெவலப்மெண்ட் ஆகட்டும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகட்டும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா கிராஜுவலாக தான் இருக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான வேர்ட்ஸ், பேசிக்கான சென்டென்சஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இதை நல்லா தெளிவு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 or 4 வீடியோஸ் பார்த்திங்கன்னா இந்த கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தேவையான பேசிக் விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது மட்டும்தான் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி நினச்சிக்க வேண்டாம், இதுக்கான கான்செப்ட் மட்டும் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 or 4 வீடியோஸில் என்ன இருக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரை இருக்கிற முக்கியமான வெக்காபுலரி, முக்கியமான சென்டென்சஸ், முக்கியமான வார்த்தைகள் இது மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 100 பேசிக் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது. எப்பயுமே ஒரு க்ரீட்டிங்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, க்ரீட்டிங்ஸ் பண்ணும்போது என்னென்னா வணக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வணக்கத்துக்கு ஹலோ, நன்றி தேங்க்யூ, தயவு செஞ்சு ப்ளீஸ், மன்னிச்சிடுங்க சாரி, காலை வணக்கம் குட் மார்னிங், மதிய வணக்கம் குட் ஆஃப்டர்நூன், வரவேற்கிறேன் வெல்கம், நல்லா இருக்கு குட், மோசமாக இருக்குது பேட், பெரிய பிக், சின்னதா ஸ்மால், புதுசாக நியூ, பழசு ஓல்டு, வேகமாக ஃபாஸ்ட், மெதுவாக ஸ்லோ, ஈஸியாக, அந்த எளிதுன்ற வார்த்தையை நம்ம யாரும் பயன்படுத்த மாட்டோம், அதுவே ஈஸி அப்படின்னு தான் சொல்லி பழகியாச்சு. கஷ்டமாக டிஃபிகல்ட், சரியா ரைட், தவறா ராங், ஆண் மேன், பெண் உமன், குழந்தை சைல்டு, சிறுவன் பாய், சிறுமி கேர்ள், நண்பர் ஃப்ரெண்ட், ஆசிரியர் டீச்சர், மாணவர் ஸ்டூடெண்ட், மருத்துவர் டாக்டர், ஓட்டுநர் டிரைவர், விவசாயி ஃபார்மர், காவல்துறை அதிகாரி போலீஸ், பக்கத்து வீட்டுக்காரர் நெய்பர், ஒரு வார்த்தை ஸ்கிப் பண்ணியாச்சு, தலைவர் லீடர், விருந்தினர் கெஸ்ட், அரிசி ரைஸ், இட்லி, ரைஸ் கேக் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாம், இட்லி, தோசா, சப்பாத்தி, குழம்பு கறி, பால் மில்க், தேநீர் டீ, காஃபி, சர்க்கரை சுகர், உப்பு சால்ட், தண்ணீர் வாட்டர், முட்டை எக், கோழி சிக்கன், மீன் ஃபிஷ், காய்கறி வெஜிடபிள்ஸ், பழங்கள் ஃப்ரூட்ஸ், வாழை பனானா, மாம்பழம் மேங்கோ, வீடு ஹவுஸ், கதவு டோர், ஜன்னல் விண்டோ, மேசை டேபிள், நாற்காலி சேர், படுக்கை பெட், விசிறி ஃபேன், விளக்கு லைட், ஸ்விட்ச், தொலைக்காட்சி டெலிவிஷன், கைபேசி மொபைல், பை பேக், புத்தகம் புக், பேனா பென், கண்ணாடி மிரர், ஸ்கூல் பள்ளி அப்படின்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்துகிறதே இல்லை, ஸ்கூல், கல்லூரி காலேஜ், வகுப்பு கிளாஸ். நீ என்ன கிளாஸ் படிக்கிறதா நம்ம கேட்குறோம், யாருமே நீ என்ன வகுப்பு படிக்கிறதுல யாரும் கேட்குறதே இல்லை. அதே மாதிரி இப்போ என்ன சப்ஜெக்ட் அப்படி தான் கேட்போம், இப்போ என்ன பாடம் அப்படிலாம் யாருமே கேட்குறதில்ல. பாடம் சப்ஜெக்ட்.
இன்றைக்கி என்ன எக்ஸாம், இன்றைக்கி என்ன தேர்வு, தேர்வு எக்ஸாம். உனது என்ன மார்க், மதிப்பெண் மார்க். பாஸ் ஆகிட்டியா, தேர்ச்சி பாஸ். ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில், தோல்வி ஃபெயில். இன்றைக்கி என்ன ஹோம் ஒர்க், யாருமே வீட்டு பாடம் வீட்டு பணி அப்படிலாம் யாருமே நம்ம சொல்கிறதில்ல. என்ன தான் சொல்கிறோம்னா ஹோம் ஒர்க். நேற்று என்ன லெசன் பார்த்தோம், என்ன பாடம் பார்த்தோம்லாம் கேட்க மாட்டோம். ஸோ பாடம் லெசன். காலை மார்னிங், மதியம் ஆஃப்டர்நூன், மாலை ஈவினிங், நைட் இரவு நைட். இன்னைக்கு டுடே, நாளைக்கு டுமாரோ, நேற்று எஸ்டர்டே. இப்போ அந்த டே ஆஃப்டர் டுமாரோ, த டே பிஃபோர் எஸ்டர்டே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் லெவலில் பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு லெவல், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பேசிக்லேருந்தே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். இப்போ நவ், அப்புறமா லேட்டர், எப்போதும் ஆல்வேஸ், எப்பயுமே இல்லை நெவர், மகிழ்ச்சி ஹாப்பி, சோகம் சேட், கோபம் ஆங்க்ரி, பயம் ஃபியர், அன்பு லவ், வெறுப்பு ஹேட், சோர்வு டயர்ட், பசி ஹங்க்ரி, தாகம் தர்ஸ்டி, உற்சாகம் எக்ஸைட்டட், வீடு ஹோம், ஹவுஸ்ன்ற வார்த்தையும் பார்த்தோம், ஹோம் அப்படின்ற வார்த்தையும் பார்க்குறோம். பள்ளி ஸ்கூல், அலுவலகம் ஆஃபீஸ், மருத்துவமனை ஹாஸ்பிட்டல், கடை ஷாப், சந்தை மார்க்கெட், கோயில் டெம்பிள், பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்ட், ரயில் நிலையம் ரயில்வே ஸ்டேஷன், பூங்கா பார்க், கசப்பு பிட்டர், காரம் ஸ்பைசி, உவர்ப்பு உப்பாக இருக்குது சால்ட்டி, புளிப்பு சோ, இனிப்பு ஸ்வீட், துவர்ப்பு அஸ்ட்ரிஜென்ட், ருசியா டெலிஷியஸ். அது டெலிஷியஸ் அப்படின்னு படிப்பாங்க, டெலிஷியஸ்ன்னு வேண்டாம், டெலிஷியஸ். டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லைங்களா, டேஞ்சரஸ், பாய்ஸ்னஸ், சரிங்களா. ஸோ டெலிஷியஸ் அந்த அஷ் அப்படின்னு தான் முடியணுமே தவிர சிஎஸ் அப்படின்ற மாதிரி முடியக்கூடாது. சுவை இல்லாமல் டேஸ்ட்லெஸ், மிதமாக மைல்ட், காலை உணவுக்கு பிரேக்ஃபாஸ்ட், மதிய உணவு லஞ்ச், இரவு உணவு டின்னர், விருந்து ஃபீஸ்ட், சிற்றுண்டி ஸ்நாக், ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா ஸ்நாக்ஸ், உணவு பட்டியல் மெனு. ஹோட்டல் போனால் இப்போ மெனு கார்டு தான் நம்ம கேட்போம், மெனு கார்டு கொண்டு வாங்க. வேக வைத்த பாயில்டு, ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, பாயில்டு எக்கு கொடுப்பாங்க. பாயில்டு எக்னால் வேக வச்ச முட்டை. வறுத்த ரோஸ்டட், இப்போ பாதாம் முந்திரியெல்லாம் சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்வாங்க இல்லைங்களா, ரோஸ்ட்னால் வறுத்துக்கிறது. பசி அங்கர், அங்க்ரினாலும் பசி தான், அங்கர்னாலும் பசி தான். தாகம் தர்ஸ்ட், முடிந்தது ஃபினிஷ், சரிங்களா. ஸோ இதுவரையுமே பார்த்திங்கன்னா ஒரு 130 வார்த்தைகள், அதில் 4-5 வார்த்தைகள் ரிப்பீட்டடாக வரும். ஸோ மொத்தம் 100 வார்த்தைகள் தான் நம்ம கணக்கு பண்ணியிருக்கோம். அடுத்த நம்ம டார்கெட் என்னென்னா, இப்போ தான் வீடியோ 1க்குள்ளேயே நம்ம போக போகிறோம், சரிங்களா. இது வந்து இந்த பேசிக் வேர்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்த்தோம். நம்ம வீடியோ 1 என்னென்னா, அந்த பேசிக் வேர்ட்ஸை பயன்படுத்தி எப்படி நம்ம சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம சிம்பிளாக 15 டைப் சென்டென்சஸ் மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அந்த 15 டைப் சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த பேசிக் வேர்ட்ஸ் நமக்கு தேவை. ஸோ பேசிக் வேர்ட்ஸ் ஒரு டைம் பார்த்தாச்சு. இப்போ என்ன ஸ்ட்ரக்சர் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம்ன்றதை பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் சென்டென்சஸ் 150 வார்த்தைகள் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். பட் நான் அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டேன், 75 சென்டென்சஸ் தான் கொடுத்துருக்கேன். மாடல் என்னென்னா, ஃபஸ்ட்டு திஸ் இஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ். திஸ் இஸ்னா இது, தட் இஸ்னா அது, தீஸ் ஆர் இவங்க எல்லாம் இவைகள் எல்லாம், தோஸ் ஆர் அவைகள் எல்லாம், ஐ எம் நான், வி ஆர் நாங்கள், யூ ஆர் நீங்கள், தே ஆர் அவர்கள், ஹீ இஸ் அவன், ஷீ இஸ் அவள், இட் இஸ் அது, ஐ ஹாவ் என்கிட்ட இருக்குது, வி ஹாவ் எங்ககிட்ட இருக்குது, யூ ஹாவ் உங்ககிட்ட இருக்குது, தே ஹாவ் அவங்கக்கிட்ட இருக்குது, ஹீ ஹேஸ் அவங்கிட்ட இருக்குது, ஷீ ஹேஸ் அவகிட்ட இருக்குது, ஹிட் ஹேஸ் அதுக்கிட்ட இருக்குது, ஐ டூ நான் செய்கிறேன், வி டூ நாங்கள் செய்கிறோம், யூ டூ நீ செய்வ,
தே டூ அவங்க செய்கிறாங்க. ஹீ டஸ் அவன் செய்கிறான். ஷீ டஸ் அவ செய்கிறா. இட் டஸ் அது செய்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா மறைமுகமாக நம்முடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இப்போ எடுத்துக்காட்டா ஐ வந்தாவே அடுத்து ஆம் தான், ஐ ஆம் தான். வி வந்தாவே வி ஆர் தான். இது எல்லாமே ப்ரெசன்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தே கிவ் ஒன்லி ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸே கொடுத்துருக்க மாட்டாங்க. சார் ஐ வந்தால் வாஸ் வரும் இல்லை சார், அதெல்லாம் அடுத்த லெவல். சரிங்களா? ஐ வந்தால் ஆம், அது ஞாபகம் வச்சுக்கணும். வி வந்தால் ஆர், யூ வந்தால் ஆர், தே வந்தாலும் ஆர். அதே மாதிரி ஐ வி யூ தேக்கு ஹாவ், ஐ வி யூ தேக்கு டூ அப்படின்ற ஒரு ஷார்ட்டாக ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளும் கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்டென்சஸ் கீழே பார்க்கலாம். இப்போ திஸ் இஸ், இது ஒரு பேனா. திஸ் இஸ் அ பென், திஸ் இஸ் அ பென். இது ஒரு புக்கு. திஸ் இஸ் அ புக், திஸ் இஸ் அ புக். இது என் வீடு. திஸ் இஸ் மை ஹவுஸ், திஸ் இஸ் மை ஹவுஸ். இது ஒரு நாய். திஸ் இஸ் அ டாக், திஸ் இஸ் அ டாக். இது ஒரு சேர். திஸ் இஸ் அ சேர், திஸ் இஸ் அ சேர். இப்போ திஸ்னா இது அப்படின்ற ஒரு ஞாபகம் இருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம என்ன போடணுமோ, இப்போ திஸ் இஸ்க்கு அடுத்து என்ன போடணுமோ போட்டுக்கலாம். திஸ் இஸ் எ ட்ரீ, திஸ் இஸ் எ பைப், திஸ் இஸ் எ புக், திஸ் இஸ் எ பேக், அப்படி எந்த மாதிரி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் பொருள் தூரமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ தூரமாக இருக்கிற பொருளை சொல்லும் போது அது ஒரு மரம். தட்ஸ் ஏ ட்ரீ, தட்ஸ் ஏ ட்ரீ, தட் இஸ் ஏ ட்ரீ கூட சொல்லி பழங்கலாம். தட்ஸ் ஏ ட்ரீ வேண்டாம், தட் இஸ் ஏ ட்ரீ. அது ஒரு கோயில். தட்ஸ் எ டெம்பிள், தட் இஸ் எ டெம்பிள். அதுதான் என் கிராமம். தட் இஸ் மை வில்லேஜ், தட் இஸ் மை வில்லேஜ். அது ஒரு பஸ்ஸு. தட் இஸ் அ பஸ், தட் இஸ் அ பஸ். அது ஒரு நதி. தட் இஸ் அ ரிவர், தட் இஸ் அ ரிவர். ஸோ தூரமாக இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்ம தட் போட்டு பயன்படுத்துகிறோம். பக்கமாக இருக்கிறத சொல்லும் போது திஸ் போட்டு பயன்படுத்துகிறோம். இப்போ பக்கத்திலே ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருக்கும்போது, இப்போ வந்து புக்கு நம்ம சொன்னோமா, ஒரே ஒரு புக்கு என்கிட்ட இருக்குன்னா திஸ் இஸ் அ புக். அதே நிறைய புக் இருந்துச்சுன்னா தீஸ் ஆர், தீஸ் ஆர், தீஸ் ஆர் புக்ஸ். இவைகள் புத்தகங்கள். இவை பேனாக்கள். தீஸ் ஆர் பென்ஸ், தீஸ் ஆர் பென்ஸ். இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு புக் அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் அ புக், ஒரு பேனா சொல்லும்போது திஸ் இஸ் அ பென் அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த அ என்ற வார்த்தை இல்லை, வெறும் தீஸ் ஆர் பென்ஸ், தீஸ் ஆர் ஃப்ளார்ஸ். சரிங்களா? இவை மலர்கள். தீஸ் ஆர் ஃப்ளார்ஸ். இவை நாற்காலிகள். தீஸ் ஆர் சேர்ஸ். இவை ஆப்பிள்கள். தீஸ் ஆர் ஆப்பிள்ஸ். ஸோ புரியுதுங்களா? ஒன்றுன்னும் போது திஸ் இஸ், நிறையன்னும் போது தீஸ் ஆர். அதே மாதிரி தான் தூரமாக இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது தட் இஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதே நிறைய இருந்துச்சுன்னா தோஸ் ஆர் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். அவை மரங்கள். தோஸ் ஆர் ட்ரீஸ், தோஸ் ஆர் ட்ரீஸ். அவை வீடுகள். தோஸ் ஆர் ஹவுசஸ். தூரமாக வெள்ளை கலரில் என்னென்னமோ கட்டமாக தெரியுது, அதெல்லாம் வீடுப்பா. தோஸ் ஆர் ஹவுசஸ், தோஸ் ஆர் ஹவுசஸ். அவை கார்கள். தோஸ் ஆர் கார்ஸ், தோஸ் ஆர் கார்ஸ். அவை பேருந்துகள். தோஸ் ஆர் பஸ்ஸஸ், தோஸ் ஆர் பஸ்ஸஸ். அவை பறவைகள். தோஸ் ஆர் பேர்ட்ஸ், தோஸ் ஆர் பேர்ட்ஸ். ஸோ பக்கமாக இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரே ஒரு பொருளை சொன்னால் திஸ் இஸ். பக்கமாக நிறையா இருந்துச்சுன்னா தீஸ் ஆர். தூரமாக இருக்கிற ஒன்று சொல்லும் போது தட் இஸ். தூரமாக இருக்கிற நிறைய விஷயத்த சொல்லும் போது தோஸ் ஆர். இப்போ ஐ ஆம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஒரு மாணவன். ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட், ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். நான் சந்தோஷமாக இருக்கேன். ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் ஹாப்பி. நான் சோர்வாக இருக்கேன். ஐ ஆம் டயர்டு, ஐ ஆம் டயர்டு. நான் தயாராக இருக்கேன். ஐ ஆம் ரெடி, ஐ ஆம் ரெடி. நான் ஒரு ஆசிரியர். ஐ ஆம் எ டீச்சர், ஐ ஆம் எ டீச்சர். ஸோ நம்மளை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது நம்ம ஐ ஆம் போட்டுக்கலாம். நான் சோகமாக இருக்கேன். ஐ ஆம் சேட். நான் சந்தோஷமாக இருக்கேன். ஐ ஆம் ஹாப்பி. நான் உயரமாக இருக்கேன். ஐ ஆம் டால். நான் குட்டையாக இருக்கேன். ஐ ஆம் ஷார்ட். சரிங்களா? ஸோ ஐ ஆம் போட்டுட்டு நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் ஐ ஆம்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர். அடுத்தது நாங்கன்னும் போது ப்ளூரலில் சொல்கிறோம். ஒரு 2-3 பேர் சேர்ந்து சொல்கிறோம். ஸோ நாங்கன்னும் போது பாருங்கள், வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் மாணவர்கள். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம். வி ஆர் ஹாப்பி, வி ஆர் ஹாப்பி. நாங்கள் சோகமாக இருக்கோம். வி ஆர் சேட். நாங்கள் ரெடியாக இருக்கோம். வி ஆர் ரெடி, வி ஆர் ரெடி.
நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். we are friends. we are friends. நாங்கள் விளையாடுறோம். we are playing. we are playing. ஸோ நாங்கன்னா we கூட வர ஸ்ட்ரக்சர் என்னென்னா we are அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே ஐ தனியாக படிப்போம், வி தனியாக படிப்போம். அப்படி இல்லாமல் ஐ கூட ஐ ஆம், we are அப்படின்னு சேர்த்து படிக்கிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்தது யூ ஆர். யூ ஆர்னா நீ, நீங்கள். ஒருத்தரை சொன்னாலும் யூ தான், நிறைய பேரை சொன்னாலும் நீ தான். சரி, யூ தான். நீ என் நண்பன். யூ ஆர் மை ஃப்ரெண்ட். யூ ஆர் மை ஃப்ரெண்ட். நீ என் எதிரி. யூ ஆர் மை எனிமி. நீ என்னுடைய உயிர்ரா அப்படின்னு நிறைய சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு யூ ஆர் போட்டுட்டு நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை சொல்லிக்கலாம். நீ மகிழ்ச்சியாக இருக்க. யூ ஆர் ஹாப்பி. யூ ஆர் ஹாப்பி. இங்கே நிறைய பறவைகள் கத்துது, டிஸ்டர்ப் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீ ரொம்ப பலமானவன். யூ ஆர் ஸ்ட்ராங். நீ ரொம்ப பலவீனமானவன். யூ ஆர் வீக். நீ தயாராக இருக்க. யூ ஆர் ரெடி. நீ ரொம்ப புத்திசாலி. யூ ஆர் ஸ்மார்ட். யூ ஆர் இன்டெலிஜென்ட். யூ ஆர் பிரில்லியன்ட். சரிங்களா? ஸோ யூ ஆர் அப்படின்னு போட்டு அவங்கள பற்றி நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். அதே தே ஆர்னா ப்ளூரலில் நிறைய பேர்த்த மற்றவங்கள பற்றி சொல்கிறது. அவர்கள் மாணவர்கள். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க. தே ஆர் ஹாப்பி. தே ஆர் ஹாப்பி. அவங்க விளையாடுறாங்க. தே ஆர் பிளேயிங். தே ஆர் பிளேயிங். அவங்க வேலையை செய்கிறாங்க. தே ஆர் ஒர்க்கிங். தே ஆர் ஒர்க்கிங். அவர்கள் எல்லாம் நண்பர்கள் தான். தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அதே ஹீ இஸ். ஹீ இஸ்னா அவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனை பற்றி சொல்லும்போது ஹீ இஸ் எ டீச்சர். அவன் ஒரு ஆசிரியர். அவன் மகிழ்ச்சியாக இருக்கான். ஹீ இஸ் ஹாப்பி. அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஹீ இஸ் ஸ்ட்ராங். அவன் பிஸியாக இருக்கான். ஹீ இஸ் பிஸி. அவன் என் சகோதரர். ஹீ இஸ் மை பிரதர். ஹீ இஸ் மை பிரதர். அதே ஷீ இஸ் என்னும் போது அவள், ஒரு பொண்ணை பற்றி சொல்லும் போது அவள் ஒரு ஆசிரியர். ஷீ இஸ் அ டீச்சர். அவள் மகிழ்ச்சியாக இருக்கா. ஷீ இஸ் ஹாப்பி. அவள் ரொம்ப நல்லவன். ஷீ இஸ் கைண்ட். அவள் பிஸியாக இருக்கா. ஷீ இஸ் பிஸி. அவன் என்னுடைய சகோதரி. ஷீ இஸ் மை சிஸ்டர். இப்போ இட்னா அது. ஒரு அக்ரிணை பொருளை சொல்லும்போது நம்ம இட்டு பயன்படுத்துவோம். அது ஒரு நாய். இட் இஸ் அ டாக். இட் இஸ் அ டாக். அது ஒரு பூனை. இட்ஸ் எ கேட். இட்ஸ் எ கேட். மழை பெஞ்சிட்ருக்கு. இட்ஸ் ரைனிங். இட்ஸ் ரைனிங். அப்பா ஒரே வெக்கையாக இருக்குது, ஒரே வெப்பமாக இருக்குது. இட் இஸ் ஹாட். இட் இஸ் ஹாட். குளிராக இருக்குது. இட் இஸ் கோல்டு. இட் இஸ் கோல்டு. அதே நம்ம ஹாவ் பயன்படுத்தும் போது என்னென்னா ஐ, வி, யூ, தே இது 4 கூடயுமே ஹாவ் தான் நம்ம சொல்லுவோம். ஹீ, ஷீ, இட்டு கூட ஆஸ் பயன்படுத்துவோம். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் எ பென். என்கிட்ட ஒரு பேனா இருக்குது. எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது. எங்களுக்கு. ஸோ எங்களுக்குன்னும் போது வி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் ஐ எம், வி ஆர், அங்கேயே அந்த ஐக்கு, விக்கு, யூக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ தெரிஞ்சனால இங்கே நம்ம ஷார்ட் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு வீடு இருக்குது. வி ஹாவ் எ ஹவுஸ். உனக்கு ஒரு பைக் இருக்குது. யூ ஹாவ் எ பைக். யூ ஹாவ் எ பைக். அவங்கக்கிட்ட புத்தகங்கள் இருக்குது. தே ஹாவ் புக்ஸ். தே ஹாவ் புக்ஸ். என்கிட்ட ஒரு நாய் இருக்குது. ஐ ஹாவ் எ டாக். ஐ ஹாவ் எ டாக். ஸோ ஐ ஹாவ், வி ஹாவ், யூ ஹாவ், தே ஹாவ். அதை சொன்ன பிறகு என்ன இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே பார்த்திங்கன்னா ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ். இதுக்கு அடுத்ததும் என்ன இருக்குது. இப்போ அவங்ககிட்ட என்ன இருக்குது. ஹீ ஹேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ அவங்ககிட்ட ஒரு கார் இருக்குது. ஹீ ஹேஸ் எ கார். அவகிட்ட ஒரு பேனா இருக்குது. ஷீ ஹேஸ் எ பென். அதுக்கிட்ட 4 கால் இருக்குது. இட் ஹேஸ் 4 legs. அவங்கக்கிட்ட ஒரு வீடு இருக்குது. ஹீ ஹேஸ் எ ஹவுஸ். அவங்ககிட்ட ஒரு புக் இருக்குது. அவகிட்ட ஒரு புக் இருக்குது. ஷீ ஹேஸ் எ புக். அதுக்கு ஒரு வால் இருக்குது. இட் ஹேஸ் எ டெய்ல். இட் ஹேஸ் எ டெய்ல். சேம் அதே லாஜிக் தான். ஹேவ் ஃபார்ம் வேர்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹேவ், ஹேஸ் ரெண்டும் நம்ம பிரித்தாச்சு. ஐ, வி, யூ, தே இது 4 கூடயுமே ஹேவ் வரணும். ஈ, ஷீ, இட்டு கூட ஹேஸ் வரணும். இப்போ அதே டூ ஃபார்ம் வேர்பில் ஐ, வி, யூ, தே இது 4 கூடயுமே நம்ம டூ பயன்படுத்துகிறோம். ஹீ, ஷீ, இட்டு கூட டஸ் பயன்படுத்துகிறோம். பட் மீனிங் ஒன்று தான். செய்யுதல், வேலை செய்யறதுன்றது அதுக்கான அர்த்தம். ஐ டூ மை ஒர்க். நான் என் வேலையே செய்கிறேன். நாங்கள் உடற்பயிற்சி செய்கிறோம். வி டூ எக்ஸசைஸ். வி டூ எக்ஸசைஸ். நாங்கள் நீ வீட்டு பாடம் செய்கிற. யூ டூ ஹோம் ஒர்க். யூ டூ ஹோம் ஒர்க். அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. தே டூ பிஸ்னஸ். தே டூ பிஸ்னஸ். நான் பயிற்சி செஞ்சிட்ருக்கேன். ஐ டூ ப்ராக்டிஸ். ஐ டூ ப்ராக்டிஸ்.
இப்போ இதே மீனிங் தான், சேம் அதே வார்த்தைகள் தான். ஆனால் இந்த வார்த்தைகள் கூட நம்ம டூ பயன்படுத்தாமல் டஸ் பயன்படுத்துகிறோம். பட் மீனிங் ஒன்று தான். அவர் தன் வேலையை அவன் தன்னுடைய வேலை செய்கிறான். He does his work. He does his work. அவள் வீட்டுப்பாடம் செய்கிறான். She does homework. She does homework. அது எதுவுமே செய்யாது. It does nothing. It does nothing. அவன் எக்ஸசைஸ் பண்ணுறான். He does exercise. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் போது I do exercise. நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறோம். We do exercise. நீ எக்ஸசைஸ் பண்ணுற. You do exercise. அவன் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அவர்கள் they do exercise. ஆனால் அவன் ஒருத்தரை he she ரெஃபர் பண்ணும்போது he does exercise. she does exercise அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவள் சமையல் செய்கிறா. she does cooking. she does cooking. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவரையுமே நம்ம நிறைய சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த அத்தனை சென்டென்ஸுமே இந்த பேசிக் சென்டென்சஸ் தான். ஸோ இந்த பேசிக் சென்டென்சஸை ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதல் 4-5 வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே அடுத்த வீடியோவிலேருந்து உங்களால் ஈஸியாக எல்லாத்தையுமே பிக்கப் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வர 29 வீடியோவுமே நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். கடைசியாக எனக்கு இதுக்கான ரிசல்ட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.